இருந்து. அதாவது சனி திசையில் ஏன் கொடுக்கல? இப்போ சனி வந்து இந்த பெண்ணுக்கு சனி கேது நட்சத்திரம் ராகு சம்பு உபநட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ கேது ராகு அப்படிங்கும் பொழுது கேது சனி இந்த பெண்ணிற்கு இருக்கிறது 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். சனி இந்த பெண்ணிற்கு சப்ளாடு 3 9 இது 6 ராகு 7. ஸோ அப்போ தொடர்புகள் அப்படிங்கிற வயசில் வரும் பொழுது 3 6 9 தான். அப்படிங்கும்போது ஒரு கல்யாணம் காட்டலன்னு சொல்லலை. இவங்க பக்கத்திலே தேடுறாங்க, ஆனால் 6ஆம் பாவம் இருக்கு. அப்படிங்கும்போது சனி திருமணத்தை ஒரேடியாக மறுக்கலை. அதே நேரத்தில் ராகு 7வது சப்ளாடாக இருந்து தான் புத்தியை நடத்தும் பொழுது அந்த 7ஆம் பாவத்துடைய வேலைகளை அவங்க நடத்துவார்கள். இன்னொரு விஷயம், பாஸ்கரா மெத்தடில் சந்திரன் வளர்ச்சந்திரன் அப்படிங்கிறது இந்த பொண்ணு பிறக்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. சனி தசை வரும் பொழுது அவங்க சந்திரன் 7ஆம் பாவத்திற்குள் போயிடுது. பிறக்கும் பொழுது 6ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. 7ஆம் பாவ முனை வந்து குரு ராகாதான் இருக்கு. ஸோ குரு ராகும் போது மீனத்தில் 2 டிகிரி 36 நிமிஷம் 54 வினாடியில் இருக்கு. ஸோ அப்போ அது குரு ராகு. அப்போ 7ஆம் பாவத்தை தொட்டு அது வெளியில் போகும்போதே 7ஆம் பாவ சிந்தனைகள் 7ஆம் பாவ செயல்கள் இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த சனி தசை, அதாவது 7ஆம் பாவத்தில் இருக்குது. சனி நட்சத்திரமான உத்தரட்டாதி 7ஆம் பாவத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ சனி வந்து திருமணத்துக்கான எண்ணங்களை கொடுக்க மாட்டார்னு சொல்லலை. ஸோ அப்போ அதற்கான விஷயங்களை அது அதனால தான் காட்டுது. அதே நேரத்தில் ராகு 7ஆம் பாவ சப்ளாடு, அதாவது பாஸ்கரா விதியில் ராகு குருவை ரெப்ரசன்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது குரு ராகு தான் இங்கே பெரும்பாலும் 5வது சப்ளாடு குரு தான், 7வது ஸ்டார்லாடு குரு ராகு, 11வது குரு ராகு வரும் பொழுது பிரதானமாக குரு ராகே அதிகம் வருவதால் இவர்கள் தான் திருமணம் நடத்துறதுக்கான முழு அதிகாரத்தை பெற்றவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இன்னொரு விஷயம், திசை புத்தி திருமணம்ங்கிறது ஒரு அந்தரத்தில் கூடக்கூடியது. ஸோ அப்போ யாரெல்லாம் திருமணத்தை கொடுப்பாங்க, எப்படிப்பட்ட திருமணத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு திசைங்கிறது நீடித்து அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா அப்படிங்கிறத எடுக்கக்கூடியது. புத்தியும் அந்த புத்திகள் வரைக்கும் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, அவங்களுடைய அந்யோன்யம், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்குமா, இடையூறாக இருக்குமா, குழந்தை பாக்கியங்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய அடிப்படையை சொல்லுது. புத்திநாதன் அதை அந்தரநாதன் நடத்தி வைப்பார். ஸோ அப்போ அந்தரங்கள் சப்போர்ட்டு சரியாக பண்ணலை, ப்ளஸ் கோச்சாரம் சூட்சமும் கொடுக்கலன்னா அந்த கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு நின்று போயிடக்கூட வாய்ப்பு இல்லை. கல்யாணத்தை கூடவே கூடாது, நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம், தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மரபில் பார்த்துட்டு நாடியில் பார்த்துட்டா 1 3 5 7 9 11 குரு இருக்கும் காலம், குரு வரும் காலம் கோச்சார ரீதியாக வரும் பொழுது குருபலம் வந்து விடுகிறது. ஸோ குருபலம் வந்துட்டுனா கல்யாணம் கொடுக்கணும். ஆனால் எத்தனையோ குருபலத்தை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ ஜாதகத்தில் குரு நல்லாவே தான் உட்காந்துட்டு இருக்காரு, ஆனால் கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கலங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கிறதுங்கிறது மரபுலையும் சரி இதுலேயும் சரி அது தெளிவாக முடியல. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், உடனே குரு இல்லைன்னு உடனே சுக்கரனை போகிறோம், இல்லை சனியை போகிறோம், இவர் தடுக்கிறோம். நாமளே ஒரு காரண காரியத்தை அந்த சம்பவம் நடந்த பிறகு தேடி இதுக்குள்ள தான் இதனால தான் வரலை அப்படிங்கிறத நாம தான் உருவாக்கப்படுத்திக்கிறோங்க ஒழிய அது ஏன் கொடுக்கலங்கிறது நமக்கு தெரியல. இங்கே 7வது கொடுப்பினை சற்று வீக்கான நிலையில் தான் இந்த பெண்ணுக்கு இருக்கு. ரெண்டுமே ராகு கேதுவாக இருக்கு. ராகு கேதுகள் அப்படிங்கும் பொழுது இங்கே என்ன ஆயிடுது, இயல்பான நிலையிலிருந்து அது மாறுபடுகிறது. இயல்பான நிலையிலிருந்து மாறுபடுகிறது என்றால், இப்போ நாம் வந்து ஒரு சமூகமாக இருப்போம், ஒரு சமூகத்துக்குள்ளே போகணும், ஒரு இதாக போகணும் அப்படிங்கிற நிலைமைகளை எடுப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, அதை விட்டு மாறிய சூழ்நிலை காட்டும் பொழுது நாம் இயல்பற்ற திருமணத்துக்குள்ளே போவோம், இல்லை திருமணத்தில் பெரிய இடைஞ்சல்களை காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காதுங்கிற விஷயத்தை இந்த 7வது கொடுப்பினை தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் தசையும் இந்த கனெக்ஷன் இருக்கும் பொழுது ராகு புத்தியிலே நாம் திருமணத்தையும் குறித்து கொடுத்துருந்தா, திருமணம் கூடி வந்திருந்தா பிரச்சனைகளும் நிம்மதியற்ற நிலையும் பிரிவினைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அடுத்த திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகளை அது கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களுக்கு இயல்பாகவே திருமணம் குரு புத்திக்கு கொண்டு வரலாம். ஏன்னா குரு லக்கண கொடுப்பிடங்களை பார்க்கும் பொழுது குரு வந்து 1 5 குரு வந்து என்ன
தொடர்பு கொள்கிறார் என்றால் குரு குரு புதன் தான். ஸோ குரு நட்சத்திரத்திலே இருந்து புதன் இதில் இருக்கார். குரு 1-5, இதுவும் 1-5, புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு புதன் எந்த இருக்கு. அப்போ 1-3. ஸோ மனது நிறைய திருமணத்தை பற்றின சிந்தனை இந்த பெண்ணிற்கு அதிகம் உண்டு. சுய விருப்பம் கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குடும்ப நிலை இந்த விஷயங்கள் குரு புத்தி தசநாதன் இதனால என்ன ஆகிறாங்க அப்பாவுடைய நினைப்பாங்க. ஏன்னா 8வது சப்ளாடே சூரியன். ஸோ அப்பா இது பண்ணுறாரு, அழுத்தம் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் இது கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே திருமணம் யாரெல்லாம் கொடுப்பா, அந்த 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் யாரெல்லாம் எதன் அடிப்படையிலலாம் வருதுன்னா, மெயினாக இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் சூரியனும் சுக்கிரன் மட்டுமே அதைகளை தொடுகிறார்கள். சூரியன் சுக்கிரன். இப்போ சூரியன் என்னென்ன, சூரியன் ராகு சுக்கிரன். சூரியன் 8, ராகு 7, சுக்கிரன் 2, 4, 10, 12. திடீரென்று சூரியன் திருமணத்தை கொடுக்கக்கூடிய நிலை. இப்போ 2, 4, 10 இதில் தொடர்புகள் வருவதால் அதிக தூரத்தில் இல்லை, வசதியான நிலை இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்பாவுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த அடிப்படையில் சுக்கிரன். இன்னொன்று சுக்கிரன் ராகு சுக்கிரன் அவர். அப்போ சுக்கிரன் 2, 4, 10, 12 7 தொடுகிறார். 2, 4, 10. ஸோ இதுக்கு இதில் வரும்போது பாஸ்கரால் அடுத்து அதே வரும்போது இது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, 7ஆம் பாவம் இதன் அடிப்படையில் தான் 7ஆம் பாவம் வருகிறதுங்கிறத சொல்லுது. ஸோ அதனால தான் சுக்கிர ராகு புத்தி அந்தரம் சுக்கிர சூட்சுமத்தில் திருமணத்தை கொடுக்குது. சுக்கிர சூட்சுமத்தில் கொடுக்குது. ப்ளஸ் அன்று திருமணம் நடந்த நாளன்று, குறித்து கொடுத்த நாளன்று மிகச்சரியாக புனர்பூச நட்சத்திரத்திலே திருமணம் நடைபெறுகிறது. ஸோ இங்கே குருவின் பலம் இதை பொறுத்து அந்த நட்சத்திர நாளிலே திருமணம் வருது. அப்போ புதன் தசை, புதன் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா, புதன் சனி நட்சத்திரம், புதன் சனி நட்சத்திரம், சனி சப்பு தான். ஸோ அப்போ 3-9 அவர் தொடர்பு கொள்கிறார். ஸோ 3-9ங்கிறது ஒரு ஒப்பந்தம், திருமணத்துக்கு சாதகமான ஒரு விஷயம். இந்த பொண்ணுக்கு இப்போ பாஸ்கரா விதிப்படி ஒரு பாவத்தின் 11ஆம் பாவம் அந்த பாவத்தை உறுதியாக நடத்துமா, எப்படி நடத்தும், எப்போ நடக்கும் என்பதை சொல்லும் அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான ஒரு விதி. ஸோ இங்கே 11வது சப்ளாடே குரு தான். அப்போ குரு புதன் தான். அப்போ என்ன ஆகும், தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருக்கும், கணவன் கிடைக்கும். 1-3-5 தான் தொட்டது குரு. ஸோ குரு 1-3-5ங்கும்போது தன் திருமணத்திற்கு போய் கணவனை நேசிக்கும் நிலை. இந்த பாயிண்ட்டுகள் தெளிவாகவே வருது. ஸோ அப்படிங்கும்போது நாம் அது வரைக்கும் அந்த தசாபுத்தி முடிகிற வரையிலும் காத்திருந்தால் சரியான திருமணத்திற்குள் நாம் போக முடியும். இப்போ இந்த 2, 4, 10, 12 7 வீடு வாசல் அருகில் ரொம்ப தூரம் இல்லை, சரிங்களா, நம்ம ஊருக்கு இதில் இருக்கக்கூடிய அமைப்பு, நாம் இந்த கண்டிஷனில் உள்ள ஒரு சுயதொழில் செய்யக்கூடியவோ தொழில் ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அமைப்பில் இருந்து நமக்கு கணவன் வரக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது. அப்படித்தான் வந்தது. சிறப்பான திருமணம் நடந்தேறியது, நல்லா இருந்தது. இப்படி ஒரு சம்பவத்தை நாம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த பாவகங்களை வைத்து அறுதியிட்டு எடுத்து அதற்கான கால நிர்ணயம். இது நடக்கும் பொழுது கோச்சாரம் என்கிறது எங்கே வருகிறது என்றால், சூட்சுமநாதன் சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு. இதற்கு சம்பந்தமே இல்லாத நட்சத்திரத்துக்குள்ள, அவர் கேது நட்சத்திரத்துக்குள்ளே போய்கிட்டு இருந்தா பேச்சுவார்த்தை நடந்து தட்டி போயிட்டு. அப்போ நமக்கு என்ன தெரியாது. ஏன்னா இங்கே என்ன செய்யுது, இப்போ கல்யாணம் திருமணம் நடந்த அன்று குரு இந்த பெண்ணிற்கு கடகத்தில் தான் இருக்கிறார். அவர் அப்போ அப்படிங்கிற பொழுது கணக்குக்கு என்ன, லக்னப்படி 11, பட் ராசிப்படி 6 தானே, மரபுப்படி சொல்கிறேன். ஆனால் அவர் பாவகப்படி 6க்கு கணக்கு. நான் பெரும்பாலும் இந்த பாஸ்கரா முறையில் ராசிங்கிறது இப்போ இந்த பொண்ணுக்கு மீனமாக போய்விடும்.
ஸோ மீனம்னு போகும் பொழுது இது 5ஆம் பாவமாக போயிடும். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் அந்த அளவுக்கு உள்ள நிலைமையை நம்ம எடுக்கும் பொழுது தான் ஒரு கால நிர்ணயத்தை மிக தெளிவாக வரக்கூடிய பேரண்ட்ஸும் கஸ்டமர்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த கால நிர்ணயத்தில் தான் நடக்கும், இந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாங்கிறத மிக தெளிவான நிர்ணயத்தை நாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியோடைய பெருமை. அதை கண்டுபிடிச்ச பாஸ்கரன் மானசீக குறிப்பு. நன்றி, வணக்கம். சரிங்களா?